இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய அளவு நிறைந்திருக்கிற வரலாறில் ஒன்று அபிசீனியாவை நோக்கி சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்த பயணம். மக்காவின் துவக்க நேரம், இஸ்லாமின் ஆரம்ப நேரம், பிரச்சாரம் தடுக்கப்பட்டது, தொடுவது தடுக்கப்பட்டது, குர்ஆன் ஓதுவதும் கேட்பதும் தடுக்கப்பட்டது, மீறுவோர் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த சூழலில் அநியாயங்களிலே இருந்தும் தாக்குதல்களிலே இருந்தும் தப்பித்துக் கொள்ளுவதற்காக வேண்டி முஸ்லிம்களின் ஒரு குழு புறப்பட்டு அபிசீனியாவிற்கு போனது முதலாய் ரஜபு மாதத்தில் தான். ரஜபு என்ற உடன் அபஷாவின் ஹிஜ்ரத் எல்லாருக்கும் ஞாபகத்திற்கு வரும். அனுப்பி வைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஊரிலே நீங்கள் தொழுவதற்கும் திருமறை ஓதுவதற்கும் அடிபடுகிறீர்கள், அங்கே செல்லுங்கள். அங்கே ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசருக்கு அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது, நீதியும் நேர்மையும் குடிகொள்ளுகிற இடம் அது, போங்க என்று அனுப்பி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனைக்குரிய ஒரு செய்தி. பாதுகாப்பு எங்கு தேவைப்படுமோ அந்த இடத்தில் நீதம் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும். இவர்களுக்கு தேவை பாதுகாப்பு. நாயகம் நீதம் இருக்கிற இடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள்.